ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, யாருங்க? உன் கைய வெட்டது யாருடா? காசிமேடு ராக்கி. அந்த ராக்கி தான்டா பேசுறேன், பேமானி. இனிமே எந்த ரவுடி கூட்டமும் இந்த ஹாஸ்டல் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. நீங்க அறிவா ஏதாவது வேலை பண்ணிருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. என்ன மாப்பிள்ள, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இருக்கா? என்னங்க பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? என் பிளான் எல்லாம் வீணா போச்சு. ஐயோ மாப்பிள்ள, நீங்களும் என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? உங்க மாமா தானே வழக்கமா திட்டம்லாம் போடுவாரு. என் திட்டம் என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். அந்த திட்டம் சக்சஸ் ஆகணும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். என்ன மாப்பிள்ள, இந்த விஷயத்த நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும். சட்டி கையை விட்டு நழுவி கீழே விழுந்து உடஞ்ச பிறகு அது மறுபடியும் ஒட்டனா எப்படி ஒட்ட முடியும்? மாப்பிள்ள, அவர்கிட்ட சண்டை போட்டது தான். இனிமே அந்த ஆள் முன்னாடி போய் தலையை சொன்னேன்னு வைங்க, அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. காலில் இருக்க செருப்பு கூட ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதை கூட எனக்கு அந்த ஆள் கொடுக்க மாட்டேன். இது சரியா வராது மாப்பிள்ள, தயவு செய்து என்னை விட்டுருங்க. சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதுக்கு சீக்கிரமா நான் ஒரு வழி பண்றேன். சண்முகநாதனுக்கு எந்த விதத்திலையும் சலிச்சவன் கிடையாது இந்த கௌதம். நம்மளை பகடக்கையா பயன்படுத்தி உருட்டாம நம்ம பார்த்துக்கணும். முடியலடா சாமி, என்னதான் தாக்கு பிடிச்சாலும் என்னால் இதுக்கு மேலே இப்படி அங்கே இங்கே படுத்து அன்னாதான் போடுறவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. நானாக வீட்டுக்கு போனால் ரொம்ப ரொம்ப அசிங்கம். பாரு, வீராப்பா போனவர் பசி பட்டினியை தாங்க முடியாமல் திரும்பி வந்துட்டாருன்னு என் பொண்டாட்டியும் பொண்ணுமே சொல்லுவாங்க. ஒன்று வேணால் பண்ணலாம், ரகுவுக்கு வேணால் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு போக சொல்லலாமா? ஆனால் என்கிட்ட ஃபோன் இல்லையே. அம்மா, உங்க போனை கொஞ்சம் தரீங்களா? ஒரே ஒரு போன் பண்ணி தரேன். இந்தாங்க. ஹலோ யாருங்க பேசுறீங்க? போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா எப்படி? பேசுங்க. ஹலோ, உங்க வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன விளையாடுறீங்களா? சே, போனை வைங்க. என்னங்க சார், யாரும் பேசலையா? ரிங் போகுது, யாரும் எடுக்கல. ரொம்ப நன்றிம்மா. சரிங்க சார். ஓகே. நான் இந்த கதிக்கு ஆளானதுக்கு காரணமே அந்த உஷா தான். அவள் இன்னும் என் புள்ள வீட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? நானாக இருந்தால் இந்நேரம் அடித்து வரட்டி இருக்கேன். ஃபோன் எப்படி பேசுகிறா பாரு, கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போனதும் யாருன்னு காட்டுறேன். ஒருவேளை ரகு குளிக்க இழிக்க போயிருந்தான்னா இப்போ வந்திருப்பான். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அம்மா, கோச்சுக்காதீங்கம்மா, உங்கள் ஃபோனை கொடுத்தா மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்தாங்க. யார் ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, யாருங்க? பேசுங்க.
ஏன் பேசாம இருக்கீங்க? ஃபோன் பண்ண ஏதாவது பேசுங்க. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? பேசாம இருக்காங்க. ஹலோ, யாருங்க? யார் வேணும்? இப்படி தொல்லை பண்றீங்க ஃபோன் பண்ணிட்டு பேசாம. போனை வைங்க. யாரா இருப்பா? இந்தாங்கம்மா. என்னங்க யாரும் எடுக்கலையா? எடுக்கல, வெளியே எங்கேயும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா, நன்றி. ஆ. அப்ப சின்ன ராட்சசி எடுத்தா, இப்ப பெரிய ராட்சசி எடுக்கிறேன். அடே அப்பா, என்னம்மா பேசுற ஆளுங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஒருவேளை நானா தான் இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டாளுங்களோ. நான் வீட்டுக்கு போறது நல்லது இல்லைன்னு தான் கடவுளே இப்படி எல்லாத்தையும் தடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். யாராவது வந்து என்னை கூப்பிட்டா தான் போறேன். ஏமா 2 பேர் இப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? பார்த்தா ஐயோ பாவம் மாதிரி இருக்க, ஆனா சைடுல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கியே. இங்க பாருங்க, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 2 பேரும் அசிங்கமா பேசிடுவேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பாருமா, அவன் தப்ப மறைக்க எப்படிலாம் சத்தம் போடுறான்னு. என்ன தப்பு? என்ன மறைக்கிறது? ஏய் லூசு, ஒழுங்கா சொல்லி தொலை. உனக்கு 2 தடவை ஃபோன் வந்துச்சு, ஆனா எடுத்தா பேசவே இல்ல. யாருடா அந்த பொண்ணு? பொண்ணா? ஏய், போன் வந்ததும் குரலை கூட கேட்காம பொண்ணுன்னு எப்படி சொல்லுவ? நீ பேசியிருந்தா அவ பேசியிருப்பா. அதான் கேக்குறேன், யாருடா அந்த பொண்ணு? சரி இரு, யாருன்னு பாக்குறேன். ஏய், இன்னாடி டைம் ஆயினகுது அந்த பொண்ணை காணோம். இப்ப வர நேரம் தான்க்கா, வந்துருவா. ஏங்க நீங்க என்ன மஃப்டி போலீஸா? ஏன் தமிழ? யார் இது புதுசா? ஐயோ, நான் ரொம்ப நாள் இந்த ஹாஸ்டல் தான் இருக்கேன். சொல்லுங்க மேடம். ரவுடியை பிடிக்க தனியா வந்திருக்கீங்க. கூட 2 பேரை கூட்டிக்கிட்டு ஜீப் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் தமிழ? இது லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்குதா? ராக்கம்மா, ஏன் அவளை இந்த ஓட்டு ஓட்டுற? அப்ப வாயை பொத்திக்கின்னு கம்முன்னு இருக்க சொல்லு. உஷா, நீ எதுவும் பேசாம என்ன நடக்குதுன்னு பாரு. எதுவும் பேசாத. எந்த விஷயமா இருந்தாலும் முழுசா தெரிஞ்சுக்காம ஃபாலோ பண்ண முடியாது இல்ல மேடம். சின்ன வயசுல இருந்தே அது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். ரொம்ப நல்ல பழக்கம். அப்படியே இரு. தத, இப்படி சொல்லிட்டு நான் அப்பால ஊசல் எடுக்க போதே. அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சிஸ்டர். என்னது சிஸ்டரா? ஐயோ, சிஸ்டர்னா அக்கா தங்கச்சி எப்படி வேணா எடுத்துக்கலாம். என்ன தமிழ? அப்படியா? அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆமா, நீ இப்ப என்ன அக்கா நினைச்சுக்க சொல்றியா இல்ல தங்கச்சி நினைச்சுக்க சொல்றியா? தங்கச்சின்னு நினைச்சுதான் சொல்றேன். முட்டனா உன்ன என்ன பார்த்தா உனக்கு தங்கச்சி மாதிரி இருக்குதா? அப்ப நீ எனக்கு அக்கா மாதிரி தெரியறியா? சரி சரி விடு ராக்கம்மா, விடு. அக்காக்கா, திவ்யா பொண்ணு வராக்கா. பின்னால இந்த பொறுக்கி பையன் வரான பாரு. ஆமாக்கா, அந்த பையனும் பின்னாடியே வந்திருக்கான். பாத்தியா? திவ்யாவை மடக்கி ஏதோ பேசிட்டு இருக்காங்கக்கா. தேவாக்கம்மா போ. உன் பின்னாடி எத்தனை நாள் தான் சுத்துறது? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்? என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? சினிமால ஹீரோ கூட பொறுக்கியா தான் நடிக்கிறான். அதான் எல்லாருக்கும் பிடிக்குது. ஏய், சினிமா வேற, வாழ்க்கை வேற. என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. நீ என்ன லவ் பண்ணன்னு வச்சுக்க, ஆசிட தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். ஒழுங்கு மரியாதையா என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. நீ போலீஸ் கிட்ட சொன்னாலும் அவங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, இல்ல ஆசிட் தான் உனக்கு. அப்புறம் கதி அதோ கதிதான். யாருடி என்ன அடிச்சது? யாரு? எவடி என்ன அடிச்சது? யார் அது? முதுகுக்கு பின்னாடி வந்து உதைச்சது எப்படியாவா? இப்ப தெரிஞ்சதுல யாருன்னு? பண்ணுடா, உன்னால என்ன பண்ண முடியுமோ இப்ப பண்ணுடா.
நான் தான் உன்னை வச்சது. ஏய் என்ன ரொம்ப சீன் போடுற? நான் யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டல நீ. அட தூ, கைய வைக்கல, காலை வச்சனா கஸ்வானம். ஏய் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீ ஒழுங்கா வீடு போய் சேர மாட்ட. என்ன செய்யறேன் பாரு இப்போ. ராக்கம்மா இரு, எங்க அண்ணன் ஒத்த கையன் வரத வரட்டும், அப்ப யாருன்னு தெரியும் உனக்கு. என்னம்மா? போன எடுக்கட்டும். என்ன இங்க கலாட்டா? இத லவ் பண்ண சொல்லி தினமும் மேட்டின்னுக்குறான் அந்த பரபோக்கு. இரு ரிங் போகுது. அண்ணன் போன எடுக்கட்டும். அண்ணன் வந்தாருன்னா தெரியும் உனக்கு. எதுக்குமா இப்படி ஹாஸ்டல் முன்னாடி கலாட்டா பண்ணிக்கிட்டு? ஏப்பா நீ போப்பா. வாய் பத்திக்கு உள்ள போவியா? இல்லனா உள்ள பா. போவியா நின்னுக்கிட்டு? உன்ன மச மச நின்னுக்கிட்டு பாரு. போவியா? அண்ணே நான் தானே சுகுமார் பேசுறேன். சொல்டா, என்னடா பதட்டமா இருக்க? அண்ணே நம்ம ஏரியால என் மேல கை வச்சிட்டாங்க அண்ணே. ஆமாண்ணே, லவ் மேட்டர்ண்ணே. உண்மையிலே கை வச்சிட்டாங்களா? என் பேர் சொல்ல வேண்டியதாடா. சொன்னண்ணே, அவங்க பயப்படுற மாதிரி தெரியலண்ணே. அண்ணனை வர சொல்லுன்றாங்கண்ணே. அங்க மொத்தம் எத்தனை பேரா இருக்காங்க? அண்ணே என்ன அடிச்சது ஒரே ஒரு பொம்பளை தானே. அடச்சி, பொம்பளை அடிச்சுதாடா இப்படி பதறி போய் பேசுற? ஏன்டா என் பேரே அசிங்கப்படுத்திடா. போன அந்த பொம்பளை கிட்ட குடுறா. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. இந்தா பேசு. இப்போ ஒரு ரவுடித்தனத்தை காட்டு. ஹலோ. என்ன நம்ம பையன் மேலே கை வச்சிட்டியா? டேய் கை இல்லடா, காலை வச்சேன். என்ன பேச்ச காணோம்? யார் நீ? டேய் முட்டாளே, நீங்க யாருன்னு கேளுடா. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. பேர் என்ன? நீ ஒத்த கைய பார்த்தன் தானே? ஆமா. உன் கைய வெட்டது யாருடா? காசிமேடு ராக்கி. அந்த ராக்கி தான்டா பேசுறேன், பேமானி. ஐயோ அக்கா, நீங்களா? அவன் இன்னும் 4 போடு போடுங்கக்கா. அவங்கிட்ட போன் கொடுங்க. அண்ணே டேய் அறிவில்லையாடா உனக்கு? அண்ணே அண்ணே சரிண்ணே. சரிண்ணே, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேண்ணே. சரிண்ணே சரிண்ணே. அக்கா இனிமே இந்த பக்கமே வரமாட்டேக்கா, என்னை மன்னிச்சிருக்கா. ராக்கம்மா தேங்க்ஸ். ராக்கம்மா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? என்ன தைரியமா நீ ஹேண்டில் பண்ற? சும்மா இதுக்கு போய் தமிழ்ச்செல்வி அம்மா, நீங்க இப்படி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னம்மா சொல்றீங்க? நாங்க நல்லது தானே செஞ்சோம். எது நல்லது? எதுமா நல்லது? ஹாஸ்டல் முன்னாடி ரவுடித்தனம் பண்றதா? இன்னாம பேசினுக்கிறனே, நான் கூட ரவுடித்தனம் பண்ணல. ரவுடித்தனம் பண்ணவன அச்சி பரட்டணும். அதுக்கு போய் சும்மா பேசினுக்கிறியா? ஐயா பாத்து நிக்குது பாரு. ராக்கம்மா நீ இரு, நான் பேசுறேன். இன்னைக்கு ஒருத்த வந்தான்னு அடிச்சு அனுப்பிட்டீங்க. நாளைக்கு இவன் போய் 4 பேரை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணனான்னா அது பேப்பர்ல வந்தா நான் எப்படிமா ஹாஸ்டல் நடத்துறது? ராக்கம்மா, இங்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு தானே பெத்தவங்க வீட்டுல நிம்மதியா இருக்காங்க. ஆனா இந்த ஹாஸ்டல்ல இப்படி ஒரு கூத்து நடக்குதுன்னு தெரிஞ்சா உடனே வந்து கூட்டிட்டு போயிட மாட்டாங்க. பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது அங்க எங்க பார்க்காம வரணும். அதை விட்டுட்டு நாம அழகு ராணி, நம்ம பின்னாடி ஒருத்த சுத்துறது பெருமைன்னு நினைச்சா அவன் வரத்தான் செய்வான். அப்போ தப்பு நம்ம பேர்லயும் இருக்கு தமிழ். அம்மா, நம்ம திவ்யாவை டெய்லி ஹாஸ்டல் வாசல்ல ஒருத்தன் ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லியிருக்கா? நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். போலீஸ் அவங்க கிட்ட வந்து பேசினாங்களே. பேசினாங்க. ஏன் அவன் மறுபடியும் பின்னாடி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான்? அப்ப மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்றேன், அவங்க பாத்துக்குவாங்க. அம்மா, நீங்க என்னதான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் இப்படிதான் நடந்துப்பான். நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, இல்லனா உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துறேன்னு சொல்றான். அவன் ஊத்துறானோ இல்லையோ அது வேற விஷயம். அப்படி அவன் ஆசிட் ஊத்திட்டான்னா அந்த கோர மூஞ்ச வச்சுக்கிட்டு வாழறதுக்கு பதிலா செத்துடுறது நல்லதுன்னு அவ சூசைட் பண்ணிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ரவுடிக்கு பயந்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டான்னு பேப்பர்ல வந்தா அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஹாஸ்டல் நடத்துவீங்க? இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சா
மத்த பொண்ணோட பெத்தவங்க எல்லாம் ஹாஸ்டலுக்கு வந்து அவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா? தமிழே, இன்னத்துக்கு இந்த அம்மாவுக்கு பாடம் நடத்தினுக்கிற? நம்ம நல்லது செஞ்சதுக்கு நம்மள பாராட்டிக்கணும். அத்த புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ வா போலாம். இரு ராக்கம்மா. பாருங்கம்மா, பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனைய வேரோட புடுங்கி எறியணும். நாங்க அதைத்தானே செஞ்சோம். நீங்க என்னடானா மேல இருக்கிற கிளைய வெட்டினா போதும்னு நினைக்கிறீங்க. அது தப்புமா. பாத்தீங்கல்ல ராக்கம்மா செஞ்ச வேலைய. இனிமே எந்த ரவுடி கூட்டமும் இந்த ஹாஸ்டல் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. நீங்க சொல்றது தீர்வு ஆகாது. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். ஐயா, இன்னத்துக்கு நீ தேவையில்லாம இந்த அம்மா வந்து பேசினுக்கிற? இந்த பாருமா, இனிமே வந்து எவனாவது இங்க பிரச்சனை பண்ணான்னு வையேன், என்ன நடக்கணும் அவனுங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால நீ கதவை திறந்து போட்ட தைரியமா தூங்க. சாரிம்மா, உங்களை சரியா புரிஞ்சுக்காம பயத்துல அப்படி பேசிட்டேன். புத்தி இல்லாத ரவுடி பசங்களை வச்சு நான் தீர்த்துனேன். பயந்து கொண்ட மேடம நீ உன் புத்தியால புரிய வச்சுட்ட. ஆக மொத்தல இன்னைக்கு 2 பேரும் நல்ல காரியத்தை தான் செஞ்சிருக்கணும். என்ன அப்போ இன்னைக்கு பார்ட்டி தானா? ஆஹா, நோ நோ, அந்த பழக்கமெல்லாம் நம்ம ஹாஸ்டலுக்கு வேண்டாம். வாங்க போல. கடவுளே, நேத்திய பொழுது பசி பட்டினியோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்காவது நீ கொஞ்சம் கருணை காட்டணும். இல்லைன்னா உன் இடத்துலயே நான் செத்து போயிருவேன். என் உயிர் உன் கையில தான். யோ பரமசிவம், இன்னைக்கு இந்த கோயிலை விட்டு வேற எந்த கோயில அன்னதானம் தராங்கன்னு போயிடாத. ஏன்னா இந்த கோயிலுக்கு ஒரு புண்ணியவதி வந்து இன்னைக்கு அன்னதானம் போடுறாங்க. அப்படியா? நைட்டுக்கு சேர்த்து சாப்பிட வேண்டியதான். வா வா. ஆஹா, கடவுள் நமக்கு கண்ணை திறந்துட்டாரு. வரட்டும் அந்த புண்ணியவதி. என் பசியை தீக்க போற அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும். கடவுளே, இன்னைக்கு உன் சன்னிதானத்துல பசியோட இருக்கிற பல பேருக்கு அன்னதானம் கொடுக்க போறேன். காணாம போன என் புருஷன் எப்படியாவது கிடைக்கணும். இப்படி வெளியே தங்கி என் புருஷனுக்கு பழக்கமே இல்லை. அவரால் பசி பட்னி தாங்கவே முடியாது. அவர் மனசு மாதிரி சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். கடவுளே.